வணக்கம். இரவோடு இரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே வந்த மு.க. அழகிரி அவர்கள் தன்னுடன் மு.க. அழகிரி அவர்கள் யாரை அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? கவனம் ஈர்த்த நிகழ்வு. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பல ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்று மு.க. அழகிரி அவர்கள் அவரை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக இந்த சந்திப்பின் போது முக்கியமான நபர் ஒருவரையும் மு.க. அழகிரி அவர்கள் தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறார். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் மு.க. அழகிரிக்கும் இடையே நீண்ட காலமாக மனக்கசப்பு நிலவி வந்தது. அதன்படி கலைஞர் மறைவுக்கு பின்னர் திமுகவிற்கு எதிராக அழகிரி அவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தார். மேலும் ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரி அவர்கள் கட்சி தொடங்குவார் என்றெல்லாம் அப்போது யூகங்கள் எழுந்தன. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்திப்பதையே மு.க. அழகிரி அவர்கள் தவிர்த்து வந்தார். அதோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது பதவியேற்பு விழாவிற்கு அழகிரி அவர்களது மகன் துரைதயநிதி அவர்களும் வருகை புரிந்திருந்தார். இதற்கிடையே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளில் ஸ்டாலினும் அழகிரியும் சந்திக்கும் சூழல் நிலவிய போதும் கடைசி நேரத்தில் அது தவிர்க்கப்பட்டது. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக சகோதரி செல்வி அவர்கள் சகோதரர்களை இணைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மதுரை சென்றபோது மு.க.அழகிரியின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மதுரை சென்றால் அழகிரி அவர்கள் வீட்டிற்கு செல்வாரா என்று பல்வேறு யூகங்கள் எழுந்தன. ஆனால் அப்படியான நிகழ்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. இதற்கிடையே அழகிரியின் மகன் துரைதயநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து உயரக சிகிச்சை கிடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதவினார். மேலும் துரைதயநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் மு.க.அழகிரியுடனான மனக்கசப்பை எல்லாம் மறந்துவிட்டு முதல் நபராக மருத்துவமனைக்கு ஓடி சென்று துரைதயநிதி அவர்களை சந்தித்ததோடு மட்டுமல்லாது அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார். அதேபோல் துரைதயநிதி அவர்கள் வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே சென்று நலம் விசாரித்தார். அப்போது அழகிரியும் ஸ்டாலினும் சந்தித்துக் கொண்டனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று இரவு திடீரென பல வருடங்கள் கழித்து மு.க.அழகிரி அவர்கள் தன்னுடைய சகோதரரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதன்படி நேற்றிலிருந்தே பல்வேறு தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில்தான் நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த அவரது அண்ணன் மு.க.அழகிரி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது தன்னுடைய மூத்த மகள் கயல்விழி அவர்களது மகனையும் மு.க.அழகிரி அவர்கள் உடன் அழைத்து வந்தார். அப்போது மு.க.அழகிரி அவர்களது பேரனை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அவரை அருகில் அழைத்து நலம் விசாரித்தார். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு மு.க.அழகிரி அவர்களை நெகிழ்ச்சியடைய வைத்தது. பின்னர் மு.க.அழகிரி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் அமர்ந்து சிறிது நேரம் உரையாடினர். குறிப்பாக துரைதயநிதி அவர்களது உடல்நலம் குறித்து மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மு.க.அழகிரியிடம் விசாரித்திருக்கிறார். பழைய மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து மு.க.அழகிரி அவர்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பை பரிமாறிக்கொண்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.